அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி கேரளா எர்ணாகுளத்தை சேர்ந்த ஸ்ரீ சக்தி சேவா மடம் என்னுடைய குருநாதர் அவருடைய ஆசையோடு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வழங்குறேங்க. பொதுவாக தொழில் அமையலை, நல்ல வேலை கிடைக்கல, இல்லை ஒரு இன்டர்வியூ போனால் பாஸ் பண்ண முடியல, இப்படிலாம் நினைக்கிறவங்க அன்றாடம் தேவைக்கு பணம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க, முக்கியமாக அன்றாடம் தேவைக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, மற்றபடி தொழில் முன்னேற்றம் ஏற்பட நினைக்கிறவங்க, இந்த வருமானம் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறாங்க. அந்த பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றம் ஏற்படும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயிலில் வன்னி மரம்னு ஒன்று இருக்கும். அந்த வன்னி மரத்துக்குள்ளே பிள்ளையார் இருப்பார். இதுக்கு பேர் வன்னிமர விநாயகர்னு சொல்லுவாங்க. இந்த வன்னிமர விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை காலம்பரை 7:30 மணிக்குள்ளார போய் உங்கள் பேரை நடிச்சது சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த திருநீரை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சுக்கணும். அது மாதிரி தொடர்ந்து 11 வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழில் வாய்ப்பு, இல்லை வேலை வாய்ப்பு, இல்லை செய்கிற தொழிலில் முன்னேற்றம், இல்லை படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதெல்லாம் அதில் தேடி வரும். இதில் கிடைக்கும், இந்த பரிகாரத்தின் மூலியமாக கிடைக்கும். சரி, அப்போ உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருக்குது, ஆனால் வன்னி மரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அலைஞ்சிட்ருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நர்சரிக்கு போனீங்கன்னா வன்னி மரம்னு கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு 2 அடி உயரம் உள்ள கண்ணை வாங்கிக்கிங்க. அதை வாங்கிட்டு உங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் கொள்ளைப்புறத்துலையோ சுத்தமாக உள்ள இடத்துல வச்சுக்கணும். அது பக்கத்தில் பிள்ளையார் பீங்காலில் செஞ்ச பிள்ளையார் வச்சுக்கணும். ஃபோட்டோ அப்பப்போ தூக்கிட்டு வர முடியாது, அதனால் பீங்காலில் செஞ்ச பிள்ளையார் ஒன்று வச்சுக்கணும். அதை அந்த வைக்கிற இடத்துல முதல்ல பசு சாணத்தை தெளிச்சிக்கணும். பசு சாணம் தெளிக்க முடியலன்னா மஞ்சள் தண்ணி சுத்தமாக தெளிச்சுட்டு அந்த இடத்துல சுத்தமாக பண்ணி வச்சுக்கணும். இல்லை அந்த இடத்துல ஒரு பழகிலோ போட்டு வைங்க, சுத்தமாக வைங்க. வச்சு விட்டு நீங்களே வீட்டில் டெய்லி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து டெய்லி அந்த பிள்ளையாருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு சூடு ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு பூ சாத்திட்டு தீபத்தை காமிச்சிட்டு கற்பூரத்தை காமிச்சிட்டு நீங்கள் பிள்ளையாருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளையார் மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணி 11 வாரத்தில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். இது சின்ன பரிகாரம் தான், இதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். 11 வாரம் அப்படிங்கிறது 11 வாரத்துக்குள்ளாரையே உங்களுக்கு தொழில் அமைஞ்சு போயிடும், இல்லை வேலை கிடச்சி போயிடும், இல்லை செய்கிற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், அல்லது நல்ல ஒரு வாய்ப்பாக ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். செய்கிற தொழில் சரியில்லைன்னா வேறு தொழிலுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்ரீ சக்தி சேவா மடம், எர்ணாகுளம், கேரளா. ஃபோன் நம்பர்